என்னடா நீங்களா கிறிஸ்தவன்? எதுக்கு உனக்கு சபை? எதுக்கு உனக்கு விசுவாசிங்க? எதுக்கு உனக்கு ஊழியக்காரன் பேரு? இயேசு கோட்டை விட்டுட்டு அவனுக்கு விரோதமாவே ஒரு ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஊழியத்தை கொடுத்தவர், அழைத்தவர் அவரு, அவருக்கு விரோதமாவே இவனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் நிறைய ஊழியங்கள் இந்த கள்ள போதகர்கள் சொல்றாங்க. நீங்க நல்ல போதகர்களே அப்படி மாத்தி விட்டாங்க. நல்ல ஊழியக்காரர்களே உங்களுக்கு அந்த வரங்கள் இருக்கு, இந்த வரங்கள் இருக்கு. ஐயோ நீங்க ஜெபிச்சீங்கன்னா அப்படியே அப்படியே ஆடுது, உட்காருது, ஓடுது, ஏற்றி விட்டுறது ஊழியக்காரன். கடைசி வீட்டுல பெருமையில கவுத்துட்டுறது. இவன் வேற சர்ச்சுக்கு போயிடுவான். ஊழியக்காரனுடைய அழைப்பு, ஊழியம், விசுவாசிகள் எல்லாம் காலி பண்ணி ஓட்டாடியே உட்காந்துருக்க வேண்டியது. இன்னைக்கு நிறைய சபைகள் அப்படி ஆகி போச்சு. சத்தியத்தை அறிவியல் சத்தியம் தான் உங்களை விடுதலையா? இதை கரெக்டா இருக்கு. இது எந்த இடத்துல இருந்து இந்த தண்ணி குடிக்கிறியோ குடிச்சுக்க. இது ஜீவ தண்ணி. இது தாகம் எடுக்காது. ஆமே, உன் தாகத்தை தீர்க்குங்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆமே, சொல்லிக்கார பாருங்க. ஆமே, இதுல தான் சொல்றேன். ஜாதிகளுக்கு ஜனத்திற்கு உடன்படிக்கையாக உன்னை கட்டளையாவே வச்சிருக்கிற. நீ சொல்றது நடக்குங்கிறது. நடக்குமா நடக்காது? எங்க கர்த்தர் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல நடக்கும்னு சொல்லுங்க. ஆமே, இதுக்கு முன்னாடி நான் பேசுறதெல்லாம் வேற ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. வேற அது வேற வாய், அது வேற மனுஷன். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்ற வேறு மனுஷனா. பழைய முந்தினைகளை யோசிக்காத, பூர்வமானங்களை சிந்திக்காத, அதெல்லாம் ஓரமா விட்டுட்டு சொல்ற பாருங்க, ஜாதிகளுக்கு ஒளியா வைக்கிற அப்படின்ட்டு. ஜாதிகள்னா நாடுகளுக்கு. நீ போற நாடுகளோட எல்லாமே அவே உன் பிரசங்கத்தை கேட்டு, உன் ஜெபத்தை நீ எந்த தேசத்துல காது வைக்கிறியோ அவங்கள கர்த்தருக்கு சொந்தமாவார்கள். இப்போ நீ எங்க போய் காது வைக்கிறியோ அதெல்லாம் கர்த்தருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றல. அப்படின்னா எந்த நாடுகள், ஜாதிகள்ல நாடு, அந்த நாட்டோட ஜனங்கள்லாம் கர்த்தருக்கு சொந்தமாவாங்க. அவ்வளவு பெரிய அனாயிட்டிங்க, அவ்வளவு பெரிய வல்லமையை வச்சிருக்கிறது. அப்படின்னா கர்த்தர் உன்னை எப்படி பண்றாரு பாருங்க. ஆனா நாம தான் கர்த்தரை என்ன செய்யறோம்? அல்ப சொற்பமா பார்க்கிறது. பிரச்சனை வந்தா இருக்கிறீங்களா இல்லைங்களா? ஆண்டவர் இருக்கிறீங்களா இல்லையா? ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனைகள் உட்கார்ந்துருக்கனே, ஏன் இவ்வளவு பிரச்சனை? கேள்வி என்ன அவர்கிட்ட? படைச்சது சிருஷ்டி அவர் படைச்சவர்களே கேள்வி, சிருஷ்டிகளே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அப்படிதான் நம்முடைய நிலைமை, அப்படிதான் இருக்கு. அப்படின்னா பிரச்சனையை கடவுளா பார்க்கலாம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன செய்யுங்க? பிரச்சனை கடவுளா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கடவுளா பார்க்கல. நாமே பிசாசு சொல்றதுக்கு எல்லாம் கீழ்ப்படிஞ்சு கடவுளை நம்ம டம்மியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் நம்மளுடைய மைனஸ் பாயிண்ட், நெகட்டிவ் தாட். ஆமே, பிளஸ்ல வாங்க. அல்லேலூயா. நெகட்டிவ் போவே போவாது. பாசிட்டிவ் நடக்கும். இது எனக்கு கிடைச்சிருச்சு, இது எனக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. அப்படி பாரு, இவ்வளவு பெரிய அற்புத சக்தியே உனக்குள்ள வச்சுக்கிட்டு நீ டம்மியா உட்கார்ந்துருந்தீங்கன்னா அதை பிடிக்கி வேற ஆளுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருக்க. அல்லேலூயா. ஏன் இந்த சபைக்கு கொண்டுட்டு வந்தாலும் தெரியுதா நீங்க உங்களுக்கு? ஏன் கொண்டு வந்தாருன்னா, நீ 10 தானத்தில் பெற்றிருக்க. நீ விழுந்தாலும் கர்த்தர் உன்னை தூக்கி எழுந்து நடக்கப்படுகிறது. உன்னை நீதிமான் விட்டாரு. இதுக்கு முன்னாடி எப்படி விழுந்துக்கிறதே தெரியல. ஆனா தேவன் இந்த வசனத்துல ஆமே 7 நாள்ல நீ 80,000 நேரம் உழுதுதான் சரி, 1,00,000 தடவை உழுத, மில்லியன் கணக்கில் உழுதுதான் சரி, அவருடைய வார்த்தை வந்துச்சுன்னு வச்சுக்க, அவருடைய ஆவியானவர் பேச ஆரம்பிச்சிட்டாராவே தூக்கி நிறுத்தி திரும்பவும் எழுந்திருப்பான் அப்படிங்கிறது. அதுக்கு பேர் தான் நீதிமான். திரும்பவும் அப்படி படுத்திருக்காங்க. நான் இப்ப இந்த மெசேஜ் கேட்டு போயிட்டு படிக்கட்டு ஏறனோடனே நாளைக்கு அவன் நிற்பானே, நாளைக்கு இவன் முடிஞ்சே தான் முடிச்சாகணும், இவன் அங்க நிற்பானே, இவன் இங்க நிற்பானே, என்கிட்ட அவன் சண்டை கட்டிட்டானே,
தேவனா மாத்திர பரலோக பக்கம் திருப்புகிறோம், தேவன் பக்கம் திருப்புகிறோம் அவனை வச்சிருக்கிறோம். இந்த இடத்துலயே போகாதீங்க. நாளைக்கு போயிட்டு வேலைக்கு போனா அங்க இப்போ போனோம்னா மார்க்கெட்டுக்கு போகணும், கறி எடுத்துட்டு வரணும், சமைக்கணும், இந்த திங்கிலே போகாத. அதெல்லாம் அன்றாட உன படைச்சு அன்றாட வேலை நீ செஞ்சுதான் ஆகணும். இதெல்லாம் செய்யலாம், பட்டியா தான் எடுத்து சாகணும். இது வேற. உன்னுடைய ஆவிக்குரிய காரியம் வேறங்கிறது. உன் வேலை வேற. ஆமே, உன் குடும்பம் இருக்குல்ல, உன் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் அதெல்லாம் அவருடைய கருத்துல இருக்கு. அவரு மாத்துவாரு, அவரு வேலை. உன் பிரச்சனையை மாத்துறது அவரு வேலை. கடவுள் அப்புறம் எதுக்கு கடவுள்? இல்லாட்டி எல்லாமே போய் சுடுகாட்டில் படுத்துக்கலாமே. எதுக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார்? பிரச்சனையை மாத்துறதுக்கு பேர் தான் கடவுள். அல்லேலூயா. அவர் தான் அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமென். ஜாதிகளுக்கு ஒளியாகவும் உங்களை வைக்கிறார். எவ்வளவு கிரேட்னஸ், எவ்வளவு கிரேட். அவருடைய வல்லமைய எங்க கடவுளுக்கு தாங்க ஒளி, அந்த மகிமை, இந்த பிரசன்னம் இதெல்லாம் உனக்கு கொடுக்குறாங்க. நீயே வச்சுக்க அப்படிங்கிற. நீ வச்சுக்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன செய்யறான்? ஆண்டவரே, எலியா போயிட்டு சொன்னாண்டே, அவ்வளவுதானே வேலை முடிஞ்சிச்சுன்னா அவனை ஆட்ட காலி பத்திரத்தை சொந்தம் எழுதி அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்துருக்கு. உடனே வேலை செய்யறான். ஆண்டவரே, நான் உண்மை இல்லைன்னு இல்லையா, உண்மையா இருந்தேன் இல்லையா? ஆமே தேவனே, நீங்க என்ன ரட்சிப்பு நடத்துறீங்க, நீங்க பிள்ளைய தெரிஞ்சீங்க, எனக்கு உயிரை 15 ஆண்டுகள் கூட்டி கொடுங்க. உயிரை கேட்கிறான். கேட்ட உடனே அவர் என்ன செய்ய, உடனே ஆண்டவர் என்ன செய்ய, அப்படியே அவன் தலையிலத்தையும் மாத்துறாரு. அவ்வளவுதான். தேவனுடைய கருத்துல தாங்க ஆயுஷ் நாட்கள் இருக்கு. பாத்தீங்களா, உங்க உயிர் யார் கையில இருக்கு? அன்னைக்கு எசேக்கியேல் கேட்கிறான். 15 ஆண்டுகள் பிச்சை போட்டு விட்டார். இந்த வச்சுக்க, பஸ்ல போகும்போது 5 ரூபா 10 ரூபா போட்டு போறாங்க. அந்த மாதிரி ஆண்டவருக்கு உயிர் எல்லாம் பிச்சை போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காரு. நம்மளுக்கு எத்தனை முறை பிச்சை போட்டிருக்காரு? எத்தனை முறை நம்மளுக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு? எத்தனை ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தி இருக்கிறார்? இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. போன வாரம் எசேக்கியேல் ஐயா, நீங்க ஆராதனை நடந்துட்டு இருக்கு, ஐயா பேசிட்டு இருக்காரு, அந்த பக்கத்துல உள்ள போய் படுத்திருக்கிறார் எசேக்கியேல். அப்பதான் நினைச்சேன், எசேக்கியேல் 2-3 டைம் பெட்டி ரெடி பண்ணிட்டான் பிசாசு. ஆராதனை இங்க நடந்துகிட்டு இருக்கு, அங்க போய் படுத்திருக்காரு. நான் போகும்போது பார்த்தேன், எதுவுமே சொல்ல, சரி தூங்குறாரு அப்படின்னு விட்டு போயிட்டேன். இதே ஒரு பெரிய அதிகாரிகிட்ட போயிட்டு, பெரிய உயர் பதவியில் இருக்கிறகிட்ட போயிட்டு, அவர் சொல்ற டைமுக்கு அங்க போய் நின்னா நிக்கணும், வரணும். வீட்டு வரி கட்டலாம் என்ன செய்யறாங்க? நீ வீடு கோடி கணக்கில் போட்டு கட்டி வச்சிருந்தாலும் சரி, வீட்டு வரியெல்லாம் கட்டலன்னு வச்சுக்க, வீடு அப்படி ஜப்தி பண்ணிருக்கோம். உன் வீட்டுல 1 லட்சம் ரூபாய் டிவி இருக்கலாம், பெட்டு வந்து அவர் 1000 கணக்கில் வாங்கின பெட்டு இருக்கலாம், நீ சாப்பிட்ற சாப்பாடு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலா இருக்கலாம். வீட்டு வரி கட்டலாம் என்ன செய்யலாம்? பீஸ் பிடிக்கிட்டு போயிருக்கோம். அந்த வீட்டிலேயே குடியிருக்க முடியாது. இன்னைக்கு உயிருக்கிற அந்த பீஸ் கொடுத்துருக்கிற நம்மளுக்கு போய் படுத்திருந்தது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. இவங்க சைக்கிள்ல போகும்போது பைக்கார அடிச்சு இவர் உயிர் குறைச்சிக்க, பைக்கார சேர்த்துட்டான். அப்பதான் நினைச்சேன், இங்க குருட்டாக்கி வச்சிருக்கிறானே, அல்லேலூயா, இங்க குருட்டாய் உயிரை கொடுத்தார். ஆராதனை போய் அங்க படுத்திருக்காரு. ரொம்ப வேதனையா போச்சு. மற்ற சபையில ஊழியக்காரங்களா இருந்தா திட்டிடுவாங்க. தேவன் என்ன செஞ்சாரு? மறுபடியும் திரும்ப கட்டுற எசேக்கியேல் நீதிமானியா விட்டு நீ போ அலைஸ் அப்படின்ட்டு பிரசங்கத்தில் மட்டும் நீ சொல்லி அவர்கிட்ட, நான் எதா இருந்தாலும் இங்கே தான் போய் சட்டி பண்ணிட்டேன், அங்கே போய் மறைமுகமாக தாக்குறது, இங்கே தாக்குறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. சத்தியத்தை சத்தியம் தான் முடியாது. அவருக்கு சத்தியத்தை சொல்றேன். கர்த்தர் யாருக்கு உணர்ந்துருக்கு? எசேக்கியேலையா நீங்க மட்டும் இல்ல, சபையே உணர்ந்து. அல்லேலூயா, ஆமென். நீங்க மற்ற காரியங்கள்லாம் பாத்தீங்களே, ஆண்டவர் இப்படி பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருப்பீங்க, அப்படி பாத்தீங்கன்னா அப்படி போயிருப்பீங்க. அல்லேலூயா, கலிமுகி சமமா உங்களை பறக்க வைக்கணும்னு நினைக்கிற கர்த்தர் அந்த லெவலுக்கு வந்துருங்க. கடைசி ஒரே ஒரு விஷயம், 2 கொரிந்தியர் 4:16 248 ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை.
ஏன் சோர்ந்து போகிறது இல்லை? அப்போஸ்தலர் பவுல் ஆனபடியினாலே பிரச்சனை, அவ்வளோ பிரச்சனையா ரவுண்டு கட்டிட்டாங்க. ஒரு ஊருக்குள்ள போகும்போது, ஊழியத்துக்கு போகும்போது ரவுண்டு கட்டிட்டாங்க. எல்லாம் கட்டி வச்சு என்ன செய்யறாங்க, கல்லை தூக்கி போட்டு கொள்ளணும்ட்டு என்னென்னமோ பண்ணி கல்லெல்லாம் போட்டு கொள்றாங்க. மறுபடியும் செத்த மாதிரி கிடக்கு, அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு. அப்படி விட்டுட்டு போயிட்டாங்க. டபார்னு ஆவியானவர் வந்து தூக்கி எழுப்பி நடக்க வச்சுட்டாங்க. அல்லேலூயா. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. பிரச்சனை வந்தா நாமே தைரியமா இருப்போம். ஆவியானவர் உள்ளாருக்குள்ள இருக்கும்போது தான் இந்த தைரியத்தை நீங்க கொண்டுட்டு வர முடியும். ஏசப்பாவுடைய அன்பு உங்களுக்குள்ள இருக்கும் பொழுதுதான் இந்த காரியங்களை ஜெயிக்க முடியும். வருகிற பிரச்சனைகளை ஜெயிக்க முடியும், ஃபேஸ் பண்ண முடியுங்கிற. ஆமே. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும், ஆமே, உள்ளுக்குள்ள இருக்கா பத்தியா உனக்கு? உள்ளுக்குள்ள இருந்து ஒருத்த வேலை காட்டிக்கிறீங்களா? மேப்படியா அவன் நோய் இருக்கு, நோய் இருக்கு, நோய் இருக்கு, போயிருவேன். ஆமே. இது வலிக்குது இல்ல, இந்த வலி பெருசாகும். இந்த வலி என்னங்க, பெரிய வியாதியை கொண்டு வந்துடும். அதுல படுத்த படுக்கையாயிரு, கட்டில விட்டு எந்திரிக்கவே முடியாது. அப்படி கொண்டு வருவோம். அதான் சொல்றேன். எங்கள் புறமான மனுஷன், வெளி மனுஷன்னா நாமே நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய நம்மளுடைய இருதயத்தில் எழுவுகிற போராட்டங்கள், உலக கவலைகள். சிம்பிளா சொல்லணும்னா புறமான மனுஷன் உலகத்தில் துர்ச்செய்தியை பரப்புகிற வார்த்தைகள். புறமான மனுஷன் அவன் நம்மளுக்கு அந்த லிஸ்ட்லயே இல்லை அப்படின்ட்டு ஏன் அவனை கொண்டு உள்ளார சேர்த்துக்கிற அப்படிங்கிறாரு. அவன் என்ன புறமான வெளியாக அவன் ஒதுக்கப்பட்டவன். அவனை வெளியில கொண்டு போயிட்டேன். என்ன உள்ளுக்குள்ள கொண்டு வந்துருவேன், ஆவியான உள்ளார கொண்டு வந்து வச்சுக்க. நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், செவுரு இருக்குன்னா இதுக்கு வெளியில நடக்குது நம்ம மாம்ச வேலை பார்த்தா தெரியாது. அந்த ஜன்னல் எட்டி பார்த்தா தான் தெரியும். அது நேரம் பார்த்தா அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்தா. ஆனா ஆவியானவர் என்ன செய்வது, அந்த பக்கம் என்ன கல்லு கிடக்குது, எந்த எறும்பு போகுது, எந்த பூரா வருது, எந்த பள்ளி வருது, எந்த பாம்பு வருதுன்னு இங்க இருந்து சொல்லிடுவாரு. அந்த பக்கம் போகாத அடைச்சு நல்லா ஊத்துக்கிட்டு இருக்கு, ஒரே போட்டு அந்த பக்கம் போகாத அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிக்கணும். இதுதான் ஆவியானவர். அல்லேலூயா. அத சொல்றாரு, எங்கள் புறமான மனுஷனானது. ஆமே. எங்கள் புறமான, நம்மளுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கான், ரெண்டு மனுஷன் இருக்கான். ஒண்ணு ஆவிக்குரிய மனுஷன், இன்னொரு பிசாசு கொண்டு வர காரியம் நம்முடைய மாம்சம். புறமான மனுஷன் அழிக்கும். அழிக்கணும்னா ஹோலி ஸ்பிரிட் உள்ளார கொண்டு வந்தாங்க. இவனை அழிக்க முடியும். எதை அழிக்க முடியும்? உன் குடும்பத்தில் உள்ள அத்தனை பிரச்சனை இன்னைக்கு அழிக்கணும்னா ஒரே வழி, ஆவியானவர்.
புதிய சிருஷ்டியா இருக்கிறான். அல்லேலூயா. ஆமென். பாவம் என்ன இருந்தா நம்மளால பழைக்கவே முடியாது, முன்னேறவே முடியாது. பழைய மனுஷனை ஓரம் கட்டிடு. பாவம் என்னன்னா பாவம் பண்றது மட்டும் இல்லைங்க, விபச்சாரம், வேசித்தனம், தண்ணி அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது மட்டும் இல்லை. உன் எண்ணங்கள்ல தேவையில்லாத சிந்தனை வந்துச்சுன்னா அதே பெரிய பாவனை. இது வந்து என்ன தெரியுமா செய்யும்? இயேசுவே கடவுள் இல்லை அப்படின்ட்டு போயிருக்கு. ஆமென். நீ கும்பிடுற சாமி ஒண்ணுமே இல்லை, டம்மி அப்படின்னு போயிடும் பிசாசு. அப்படிதானே செஞ்சா யூதாஸ் பிசாசு புகுந்தான். என்ன செஞ்சா? இயேசு என்ன செய்வாரு? அவர் கடவுளே இல்லாம காமிச்சு போயிட்டான்.